ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்மல் பார்த்துட்ருக்கோம். இது கல் வச்ச கம்மல், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 2 ட்ராப் தொங்குற மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் நியூ மாடல் கோல்டு மாடலில் அப்படியே செஞ்சுருக்காங்க. பின்னாடியும் திருகு டைப் தான் இருக்கும். இதில் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்ததாக கல் வச்ச டாலர் செயின் பார்த்துட்ருக்கோம். டாலர் பாருங்கள், பிங்க் கலரும் ஒயிட் கலரும் கல் வச்சுருக்காங்க. 2 மயில் இருக்க மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப அழகான சூப்பராக இருக்குது. நடுவில் தாமரை இருக்குது. இதுக்கு செயினும் பட்டை செயின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே செசல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். செயினும் டாலரும் போட்டிருக்கும்போது பார்த்தா அழகாக ஒரு கோல்டில் எப்படி போட்டிருப்போமோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது முத்து கம்மல் பார்க்குறோம். முத்து கம்மல் கீழே ஜால்ராவிலையுமே முத்து தான் தொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கம்மலும் ஜால்ராவும் பார்க்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டு மாதிரியே இருக்குது. அப்படியே ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இந்த முத்து கம்மல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம். இதுவும் ஜால்ராத்தோடு தான். அது ஸ்டோனில் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது. உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வித் ப்ரைஸோட. இதுவும் ரொம்ப அழகான ஜால்ரா கம்மல். லட்டு கம்மலில் ஜால்ரா தொங்குற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது கோல்டு ஃபினிஷிங்கில் கோல்டு மாடலில் உள்ள ஒரு அழகான வளையல். அந்த வளையலில் இருக்க டிசைன் பாருங்கள், அப்படியே HSL கோல்டு டிசைன்லேயே தான் இருக்கும். இதுவுமே ஒரு கோல்டு ஃபினிஷிங் உள்ள அடுத்த வளையல். இது நம்ம பார்த்ததில் 2 வளையல் தான் இருக்கும். இதில் 4 வளையல் இருக்குது. நீங்கள் 2 வளையல் போதும் அப்படின்னா கூட 2 வளையல் மட்டும் வாங்கிக்கலாம். இதுவுமே ரொம்ப அழகான டிசைன், கோல்டு டிசைனில் அப்படியே செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8 வளையல் செட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். இதுலேயுமே எந்த வளையல் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வளையலோட சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் போட்டிருப்போம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இது முத்து பவழ கம்மல். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது முத்தும் பவளமும் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பவளம் சின்ன சின்னதாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் அடுத்தது சக்கரம் மாடலில் ஒரு கம்மல். இது பிங்க் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. கல்லெல்லாம் நல்லா பொடி பொடி கல்லாக வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த மாதிரி கம்மல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், டிசைனே அழகாக இருக்குது. இது பாருங்கள், இது அடுத்த கம்மல். இது அதை விட இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி கல்லாக வச்சுருக்காங்க, பெரிய கல் கூட இல்லை. கல்லும் வந்து விழுகாத அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த கம்மல் வாங்குகிறோம், கல் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் வேண்டாம். ஏன்னா கல் வந்து விழுகாத அளவுக்கே இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கம்மல் நெக்ஸ்ட்டு கம்மல் வந்து ஃபுல் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து வெறும் கம்மலாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒரு ஜிமிக்கி போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஜிமிக்கி வேணுங்கிறவங்க நம்மக்கிட்டே இருக்குது. வேணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஜிமிக்கி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி தோடு ஜிமிக்கிமா செட்டாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மெலிதான செயின், ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கோல்டு டிசைனில் பண்ணியிருக்க ஒரு மெலிசான செயின். இந்த செயின்லாம் வந்து வெயிட் இருக்காது, வெயிட்லெஸ் செயின் தான். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சன்னமான செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து முறுக்கு செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடுவில் இந்த மாதிரி ஒரு கட்டை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க என்னென்ன பொருள் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.